ஸ்வீட்டா இருக்கு. Many happy returns of the day. Hi. Happy birthday to you. Happy birthday to you. Thank you Anna. Thank you Anna. Thanks Annie. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நானும் அண்ணியும் திடீர்னு கிளம்பி வந்திருக்கோம். மீனு பர்த்டே நைட்டு சொல்லவே இல்லை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. Thank you. சொல்லி இந்த ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பேன்ல. நோ நீங்க ஒன்றும் எனக்கு கிஃப்ட் தருவேனா. நீங்க என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட், நான் தான் உங்களுக்கு கிஃப்ட் தரணும். மீனு 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 என்ன பண்ற நீ? மீனு ஏய் மீனு. ஐயோ என்ன சார் உங்க சிஸ்டர் எனக்கு மோதிரம் போட்டாங்க? ஏன் மோதிரம் போட்டா என்ன தப்பு? ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனுக்கு மோதிரம் போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? சொல்லுங்க சார். என்ன அர்த்தம் நீ? உங்க அண்ணனை கேளு. என்ன அர்த்தம்னா? நீங்களா சொல்லுங்கண்ணா, என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு மோதிரம் போட்டா நிச்சயதார்த்தம்னு அர்த்தம். எழுந்துட்டு போட்டுமே, என்னைக்காவது நடக்க தானே போகுது. அதை இன்னைக்கு அட்வான்ஸா போட்டுட்டேன். ஓகே மிஸ்டர் விஜய், நீங்க இன்னைக்கு தான் இந்தியா போறீங்க? ஆமாம் சார். உங்க திங்ஸ் எல்லாம் ரெடியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் மீனோட பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக இந்தியால இருந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் எஸ் ராஜ்குமார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தனியா விஷயம் பேசணும். சோ மேக் இட் ஃப்ரீ ஈவினிங். Okay. பை. See you. அண்ணா, எனக்கு பர்த்டே கிஃப்ட் என்ன கொடுக்க போறீங்க? சர்ப்ரைஸ். ஓகே யா. ஓகே விஜய், எனக்கு பர்த்டே கிஃப்ட் தரேன்னு சொன்னீங்கல்ல, நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன வேணாலும் கேளு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்போ இன்னைக்கு இந்தியா போறதை விட்டுட்டு 1 வீக் கழிச்சு தான் போகணும். எனக்கு மட்டும் நான் உன்னை விட்டு போகணும்னு ஆசை. உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் என் சுச்சுவேஷன் அப்படி. சாரி மீனு, நான் கண்டிப்பாக போயே ஆகணும். How is the place? பியூட்டிஃபுல் வியூ சார். இதுக்கு பேர் லக்ஸரி லைனா. இந்த மாதிரி 12 கிட்ட. அண்ட் ஐ ஹேவ் 3 ஷிப்ஸ். 3 கப்பல் இருக்கு. கம் லெட்ஸ் ஹேவ் எ லுக் தேர். Can you see the place? Greenery பாருங்க. அது பக்கத்துல 12 acres of grape garden. That's mine. ஓ சரி. அது மட்டும் இல்ல, லண்டன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, lot of properties, lot of business I have. என்ன சொன்னேன்? எல்லா இடத்துலையும் ப்ராப்பர்ட்டிஸ் பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னீங்க. You know something, Mr. Vijay? கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, எவ்ரிதிங். பட் ஒன்லி ஒன் திங், குழந்தை மட்டும் கொடுக்கல. அது மட்டும் தான் இல்லை. பட் அதுக்காக நான் ஃபீல் பண்ணல. என் தங்கச்சி மீனுவை என் குழந்தை மாதிரி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்? மீனுவை உங்கள் மகளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. மிஸ்டர் விஜய், ஒவ்வொரு வருஷமும் மீனோட பர்த்டேக்கு டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பேன். கார்ஸ், லேண்ட் போர்ட்ஸ், காஸ்ட்லி டைமண்ட்ஸ், இந்த மாதிரி. இன்னைக்கு அவள் பர்த்டே. இந்த வருஷமும் ஒரு டிஃப்ரெண்ட் கிஃப்ட் காலம் பூரா அவள் கூடயே இருக்கிற மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன சொன்னேன்? மீனுக்கு ஏதோ நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஐ மீன் மீனுவுக்கு மாப்பிள்ளை, ஹஸ்பண்ட், அதுவும் இந்தியன் மாப்பிள்ளை. ஹவுஸ் இட் இந்தியன் மாப்பிள்ளை. மிஸ்டர் விஜய், என்னோட ஆசையில் என்ன தெரியுமில்ல, என் தங்கச்சிக்கு வரப்போகிற மாப்பிள்ளை இந்த கண்ட்ரிலே தங்கிடணும். என் பிஸ்னஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். என் தங்கச்சிக்கு நல்ல பார்ட்னராக இருக்கணும். முக்கியமாக சொல்ல போனால் என் தங்கச்சியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவள் விருப்பப்படியெல்லாம் நடக்கும். மொத்தத்தில் இந்தியாவில் ஏதோ சொல்லுவாங்களே, இந்த வீட்டு மாப்பிள்ளை, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். அது புரிஞ்சுதா? அஃப்கோர்ஸ் மீனுவுக்கு மாப்பிள்ளையாட்டா என்னோட என்டையர் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு தானே. ஹி கேன் என்ஜாய் த லைஃப் லைக் எனிதிங். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. ஐ நோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் பிகாஸ் யூ ஆர் எ பிரில்லியன்ட் பாய். பட் ஒன் திங் சார். டெல் மீ. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்தியாவில் எவனும் கிடைக்க மாட்டான். ஏன் கிடைக்க மாட்டான்? இந்தியாவில் என்ன இருக்கு? அப்படி என்னதான் இருக்கு இந்தியாவில்? வறுமை, வெயில், வேர்வை, தூசி, குப்பை, கூளம், ஜாதி, மத சண்டை, இப்படி அடிக்கிட்டே போலாம். சுருக்கமா சொன்னா பிச்சைக்கார நாடு. நான் என்ன சொல்ல வரேன்? Stop it.
இனிமே நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பணத்துக்காகவோ இல்லை இந்த ஃபாரின் சுகத்துக்காகவோ பிறந்த நாடு, வளர்ந்த வீடு, குடும்பம், பழகின மனுஷங்க இவங்க எல்லாரையும் விட்டுட்டு வர மாதிரி இந்தியாவில் எவனும் இல்லை சார். வேணா ஒன்று பண்ணுங்களேன். இப்படி எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம் கொடுங்க. எவனாவது ஒரு நல்ல இழிச்சு வாங்கி கிடைக்க மாட்டானா என்ன? விஜய், சாரி சாரி சாரி, எனக்கு டைம் ஆச்சு. நான் இனிமேல் தான் போய் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணோம். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்தியா போனவொன்னே முதல் வேலையாக எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம் கொடுத்துறேன். மிஸ்டர் விஜய், இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் உங்களை பற்றி தான். என்ன பத்தியா? எஸ். ஓ மை காட், இவ்வளோ நேரம் என்ன பற்றியா பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ, எனக்கு தெரியலையே. சாரி சார். உங்களோட தங்கச்சி பர்த்டே ப்ரெசன்டேஷனாக கொடுக்க நான் ஒன்றும் ஷாப்பில் வாங்குகிற பொருள் இல்லை. மிஸ்டர் நாகராஜ், இந்தியாவை பற்றி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்க. என்ன வேர்வை, கும்பல், வறுமை, அது இதுன்னு. என்னோட லிஸ்ட்டே வேறு. குடும்பம், பாசம், அன்பு, நட்பு, கௌரவம், பந்தம், இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். என்ன சொன்னேன்? இந்தியாவை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, இங்கே மட்டும் அப்படி என்ன இருக்கு? பணத்தை தவிர இங்கே என்ன இருக்கு? பாசம் இருக்கா? பண்பாடு இருக்கா? புருஷன் மட்டும் பார்த்து அனுபவிக்க வேண்டிய உடம்ப போகிற வரவெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி பிறந்த மேனி அலையிறாளுங்க பொம்பளைங்க. நினச்சா கல்யாணம், நினச்சா டிவோர்ஸ். 6 மாதம் ஒருத்தனோட படுக்கிறா, இன்னொரு 6 மாதம் இன்னொருத்தனோட படுக்கிறா. அவளுக்கு குழந்தை பிறந்தா என்ன இனிஷியல் வைப்பேன் எனக்கு தெரியல, அதனால் கேட்குறேன். இந்த நாட்டில் இருக்கிற உங்களோட நான் பிஸ்னஸ் சைன் பண்ண பாருங்க, அதையே நான் கேவலமாக நினைக்கிறேன். ஜஸ்ட் கேன்சல் மை அக்ரிமெண்ட். என்ன சொன்னீங்க? பிச்சைக்கார நாடு. அந்த பிச்சைக்கார நாடு கொடுத்த படிப்பு வச்சுக்கிட்டு தான் இங்கே நீங்கள் கோடீஸ்வரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி நிறையா பேர். சார், சுவிட்சர்லாந்து ஸ்னோவில் ஸ்கேட்டிங் ஆடுறதை விட நம்ம ஊர் கிராமத்தில் கில்லி ஆடுறதுல ஒரு சுகம் இருக்குது தெரியுமா? அதை நீங்கள் மறந்துட்டீங்க, நான் மறக்கல. வரேன். என்னடா நினைச்சிட்டு இருக்காம? பிளட்டி ஃபூல். மீனுவுக்கு மாப்பிள்ளை பார்க்க பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறான். திமிரு பிடிச்ச பையன். யார்கிட்ட என்ன பேசுறது தெரியாம பேசிட்டு போறான். எல்லாம் உன்னால தான் வந்தது. மீனு அவன் லவ் பண்ணுறதா நீ தான் வந்து என்கிட்ட சொன்ன, அதனால தான் கேட்டேன். இப்போவும் சொல்கிறேன், மீனு அவனை லவ் பண்ணுறான், அவனும் மீனுவை லவ் பண்ணுறான். அதுக்காக அவன் காலில் விழுந்து கெஞ்சணும்னு அவன் எதிர்பார்க்குறானா? ஏன் அவன் உன் காலில் விழுந்து கெஞ்சணும்னு நீ எதிர்பார்க்குறியா? டே ஃபூல், நீ மீனுவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறியா? உன் ஃபேக்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறியா? உன் பிஸ்னஸ் புத்தி உன்னை விட்டு போவாதா? சேக். ஏய், எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு. உனக்கும் உன் தங்கச்சிக்கும் நடுவில் நான் யாருன்னு கேட்க போகிறேன் இல்லை? உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, உங்கள் அம்மா அப்பா சாகும்போது மீனுவுக்கு 5 வயசு. மீனுவை எங்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நீ ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல வேலை வந்தால் தங்கச்சியும் வித்துருவேன்னு. உனக்கு வியாபாரம் மட்டும்தான் தெரியும் நாகராஜ், வாழ்க்கையை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. மீனு மேலே நான் வச்சிருக்கிற பாசத்தில் யாரும் பங்கு போட்டுறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருக்க இட்டியாட். அவ சந்தோஷத்தில் யாராவது குறுக்கிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், இன்க்ளூடிங் யூ. மேகங்கள் எங்கே போனாலும் பூமிக்கு ஒன்றே ஆகாயம். விழியின் ஈரம் உனதன்பை கூறும், இது காதல் ஆரம்பம், இது காதல் ஆரம்பம். நாடோடி மன்னா போக
இது காதல் ஆரம்பம், இது காதல் ஆரம்பம், இது காதல் ஆரம்பம், இது காதல் ஆரம்பம். போகாதே நாடோடி நண்பா போகாதே, மூடாதே என் காதல் ஜன்னல் மூடாதே. போகாதே நாடோடி நண்பா போகாதே, மூடாதே இந்த காதல் ஜன்னல் மூடாதே. நாடோடி நண்பன் போகாதே. என்றென்றும் காதல் மாறாதே. உடல் மட்டும் தானே கடல் விட்டு தாண்டும், நினைவிங்கு என்னோடு நீங்காமல் வாழும். பகல் வந்த போது இருள் எங்கு போகும், இருள் வந்த போது நிழல் எங்கு போகும். என் இமைகள் இங்கே மூடாமல் உன் விழிகள் அங்கே தூங்காதே. நீ மறந்தே தூங்கிப் போனாலும் நான் கனவில் வருவேன் அப்போதே. கனவுகள் வேண்டாம், கனவுகள் வேண்டாம், உயிரினில் ஊஞ்சல் ஆடு. இது காதல் ஆரம்பம், இது காதல் ஆரம்பம். இது காதல் ஆரம்பம், இது காதல் ஆரம்பம். உயிர் தந்த பூமி என்னை அங்கு தேடும், என் தோட்ட பூவெல்லாம் காணாமல் வாடும். மரம் என்னை தேடி கிளை கைகள் நீட்டும், குயில் கூட்டம் நான் இன்றி குரல் வற்றி போகும். என் தேச காற்றும் வாடாதோ, என் சுவாசம் தன்னை தேடாதோ. அடிக்காதல் கொண்ட ரோஜாவே, என் உறவுகள் பிரிந்திட வாழ்வேனோ. வார்த்தைகள் வேண்டாம், வார்த்தைகள் வேண்டாம், மௌனத்தினாலே பேசு. இது காதல்